ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 6th சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் லாஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது குடிமையியலில் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2வது பாடம். ஆர்டர் வைஸ் பார்க்குறப்ப இது வந்து 8வது பாடம், லாஸ்ட் பாடம் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட பேர் சமத்துவம் பெறுதல். இதில் இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாடு அப்படின்றது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. அதாவது நம்ம சமூகத்தில் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது, நிறைய வேறுபாடுகள் கொண்ட குழுக்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக வந்து வாழ்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா வேறுபாடுகளுமே இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமைதியான முறையில் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து அன்பாக வந்து நம்ம நடந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை பன்முகத்தன்மை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கு இடையிலையும் வந்து பகைமை உணர்வு இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மொழி அல்லது இந்த மதம் அப்படின்றத வச்சு கூட சண்டை வரலாம். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே சமம் அப்படின்ற நினைக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாகவும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள்கிட்ட வந்து முக்கியமாக மற்ற இன மக்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொண்டிருந்தோம், அதாவது இவங்க வந்து நம்மளோட மேலே அல்லது கீழே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு இடையில வந்து பகைமை உணர்வு இருக்கும், பதற்றமெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றப்ப எண்ணத்துக்கான ஒரு வழியாக போயிருது அப்படின்னா பாரபட்சத்திற்கான ஒரு வழியாக வந்து போகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாரபட்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா முன்முடிவு. அதாவது மற்றவங்களை பற்றி, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அல்லது வேறு யாரையோ ஒருத்தவங்களை பற்றி நம்ம வந்து எதிர்மறையான ஒரு தாழ்வான ஒரு முறையில் நம்ம அவங்கள நினைக்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்முடிவு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது வந்து முகத்தை பார்த்தே வந்து இவங்க இந்த மாதிரி தான், அல்லது வந்து என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து நம்மளே வந்து அவங்கள பற்றி கணிச்சு வச்சுக்கிறது, அவங்களோட உண்மையான நிலைமை என்ன அப்படின்றத நம்ம தெரியாமலே நம்மளாம் வந்து கணிச்சு வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்முடிவு. இது வந்து எதிர்மறையான ஒரு எண்ணங்களாகவும் இருக்குது, தாழ்மையான முறையில் மற்றவங்கள எண்ணக்கூடிய ஒரு நிலைமையாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காமலே அவங்கள வந்து நம்ம தப்பாக வந்து அவங்கள பற்றி நம்ம நினச்சி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறதான் பாரபட்சம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள் வந்து அவங்களோட தவறான நம்பிக்கை, இவங்க இந்த மாதிரி தான் சொல்லி ஒரு தவறான நம்பிக்கை கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாரபட்சம் அப்படின்ற வார்த்தை அப்படின்றது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா முன்முடிவு, அதாவது ப்ரீ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சொல்கிறாங்க. பாரபட்சம் அப்படின்ற வார்த்தை முன்முடிவை வந்து குறிக்குது. முன்முடிவு அப்படின்றது எதெல்லாம் அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்க வந்து கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க, அல்லது வந்து இந்துவாக தான் இருப்பாங்க, முஸ்லீமாக தான் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒன்று நினச்சிக்கிறது, அல்லது அவங்களோட நிறம், மொழி, அவங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க, அவங்களோட உடையை வச்சு இவங்க வந்து ரொம்ப வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க அல்லது ரொம்ப ஏழையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து முடிவு செஞ்சுக்கக்கூடிய அந்த ஒன்றை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரபட்சம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாரபட்சம் அப்படின்றது வந்து பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் இன்னும் வந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் மேலேயுமே வந்து காணப்படக்கூடியவதாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்கள் மேலே தான் இந்த பாரபட்சம் கிடையாது, எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த பாரபட்சம் அப்படின்றது காட்டப்படக்கூடியதாக இருக்குது, காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம இது எதுவுமே சொல்லாமல் நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, கிராம மக்கள், நகர்ப்புற மக்கள். கிராம மக்களோட நடத்தை அப்படின்றது வந்து நகரத்தில் வாழக்கூடிய மக்களோட விட எப்படி இருக்குது அப்படின்னா நாகரிகமற்றதாக வந்து இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. இதுவே ஒரு பாரபட்சம். இது வந்து நம்ம இருக்கக்கூடிய மக்களோட நடத்தையை பொறுத்து தான் இருக்குது. இங்கே இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, கிராமத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க, நகரத்தில் இருந்தால் ரொம்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே நம்மளோட முன்முடிவாக இருக்குது, பாரபட்சமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இருக்கக்கூடிய சமூக காரணிகள் என்னென்ன அப்படின்னா மொத்தம் 7 காரணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சமூக மயமாக்கல், 2வது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, 3வது பொருளாதார பயன்கள், 4வது சர்வதிகார ஆளுமை, 5வது இனமய கொள்கை, 6வது கட்டுப்பாடான குழு அமைப்பு, 7வது முரண்பாடுகள். இது எல்லாமே வந்து பாரபட்சம் உருவாகிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களாக கொடுத்துருக்காங்க. 2வது ஹெட்டிங் என்ன படுக்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தது முன்முடிவு பார்த்தோம். 2வது ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா ஒத்த கருத்து, ஒரே மாதிரி கருத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது முன்முடிவு அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நம்மளாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்காமலே நம்மளாம் வந்து ஒன்றை வந்து நம்மளே வந்து தீர்மானிச்சுக்கிறது, அனுமானிச்சுக்கிறது தான் முன்முடிவுன்னு பார்த்தோம். இந்த முன்முடிவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்முடிவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்கிறப்ப தான் ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்த கருத்து அப்படின்றது எதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான கருத்துக்களை வந்து
விளக்கக்கூடிய வகையில், நமக்கு குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒத்த கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல. இப்போ வந்து எல்லா துறையிலுமே எல்லாருமே இருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்தே எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் தான் வந்து விளையாட்டுக்கு சிறந்தவங்க, ஆண்கள் தான் வந்து விளையாட நல்லா முடியும், பெண்கள் வந்து விளையாட்டுக்கு வந்து உகந்தவர்கள் அல்ல. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து அனுமானிச்சுக்கிறது, இதை தான் முன்முடிவு அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து நம்மளோட குழந்தை பருவத்தில் இருந்தே நமக்கு வந்து நம்ம மனசில் பதிய வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்த கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகள், பொருட்கள், குழுக்கள், கருத்தியல்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து வலுவான கருத்துக்கள், அதே மாதிரி தவறான எண்ணங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்தே மனசில் வந்து பதிய வைக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு குழந்தையோட மனசில் இருந்தே பதிய வச்சு அது வந்து ஒரு பெருசாக வளர்றப்ப அதுவே வந்து ஒரு தாட்டாக வந்து மாறிடுது. இது வந்து முன்முடிவு எடுத்தது ஒரு ஒத்த கருத்தாக மாதிரி வலுவாக வந்து மாறிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகள் வளர்றப்ப அவங்களுக்கு வந்து பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து அந்த நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து புகுத்துறது. நமக்கு ஒன்று பிடிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த குழந்தையுமே அதை பிடிக்காத மாதிரி அது மனசில் வந்து ஆழமாக பதிய வைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது இன்னுமே நல்லா வந்து நம்ம ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மதம் அல்லது ஒரு ஜாதி அப்படின்றப்ப ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுல இருந்து இதுதான் இப்படி தான், இதுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவறான கருத்துக்கள் வந்து நிறைய வந்து பதிய வைக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் எடுத்துக்காட்டுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரகுவோட கண்ணில் வந்து என்ன விழுந்துருச்சு அப்படின்னா மென்பந்து வந்து விழுந்துருச்சு. அவனை வந்து அந்த மென்பந்து விழுந்தனால அவனுக்கு கண்ணு வலிக்குது, அவனை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் ரகுவோட கண்ணில் மென்பந்து தாக்குனப்ப நண்பன் மணிக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுமே மற்றவங்களோட சிரிக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு பையன் வந்து கஷ்டப்படுறியா, இன்னொரு பையன் வந்து பார்த்து ஃபீல் பண்ணாலுமே மற்றவங்களுக்காக வெளியே வந்து நடித்து சிரிக்கிறியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தவறான எண்ணங்கள் வந்து நம்மளே வந்து நமக்களே ஏற்படுத்திக்கிறோம். அங்கே வந்து ஒத்த கருத்து அப்படின்றது நிலவுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண் குழந்தைகள் தான் அழுவாங்க, சின்ன பிள்ளைன்னே சொல்லி வளர்ப்பாங்க, ஆம்பளை பிள்ளை வந்து அழுகக்கூடாதுன்னு. ஏன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா அவங்க அழுகிறாங்களோ அதே மாதிரி தான் ஆண் குழந்தைகளும், ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தவறான கருத்தை தான், ஒத்த கருத்தை தான் எல்லாருமே வந்து பதிய வைக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரகு அப்படின்ற ஒரு பையனுமே ஒரு பையன் தான், அவன் வந்து வழியால் அவன் துடிச்சு அழுகிறப்ப ஆம்பளை பையன் அழுகிறியான்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஆம்பளை பையன் அழுகலாமான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான எண்ணம், தவறான கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து எந்த மாதிரிலாம் சித்தரிக்கப்படுது அப்படின்னா, தொலைக்காட்சி தொடர்களில், திரைப்படங்களில், விளம்பரங்களில் எல்லாமே ஒத்த கருத்து வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா விளம்பரங்களையும் பார்த்தோம் அப்படின்னா துணி துவைக்கிற மாதிரி பெண்களை காட்டுறாங்க, பாத்திரம் விளக்க மாதிரி பெண்களை வந்து காட்டுறாங்க. எல்லா வேலைகளையுமே எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம விளம்பரங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலையுமே பெண்கள் தான் எல்லா வேலைகளையுமே செய்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் வந்து ஆண்கள் செய்யக்கூடாதா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து எல்லாமே நம்ம கண் பார்வையில் வந்து சித்தரிக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து பைக் ஓட்டுறது அல்லது வந்து ஒரு கார் ஓட்டுறது அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்துச்சுன்னா ஆண்கள் வந்து ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம மனசுல வந்து பதியுது, சிறு குழந்தைகளுக்கு பதியுது. பெண் குழந்தைகள் அப்படின்றது இந்த மாதிரி வேலை செய்யதான், ஆண் குழந்தைகள் தான் இந்த மாதிரி வந்து ஒரு கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தவறான கருத்துக்களை வந்து பதிய வைக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒத்த கருத்து. இது வந்து பாலின அடிப்படையிலுமே இந்த ஒத்த கருத்து வந்து தவறான எண்ணங்கள், தவறான புரிதல்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு, அதாவது சமத்துவமின்மை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம வந்து பாரபட்சம், அதாவது பாகுபாடு நம்ம காட்டுறது. ஒருத்தர் அப்படின்னா நல்லா பேசுறது, இன்னொருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறது. இந்த மாதிரி வந்து பாகுபாட்டோட வந்து நம்ம நடந்துக்கிறோம் ரெண்டு பேர்கிட்ட அப்படின்னா அதை தான் வந்து சமத்துவமின்மை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதே மாதிரி மதங்களை பொறுத்துமே நிறைய சமத்துவமின்மை வந்து இருக்குது, இன வேறுபாடுகள் இருக்குது, பாலின வேறுபாடுகள், இது எல்லாமே வந்து மனிதர்கள்ட்ட வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்மறையான செயல்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகுபாடு அப்படின்றத சொல்கிறாங்க. பாகுபாடு அப்படின்றது எதுலெல்லாம் எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து ஏற்படுது, எதோட அடிப்படையிலலாம் ஏற்படுது அப்படின்னா நிறத்தை வச்சு ஏற்படுது. கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, நல்லா ஒயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க எந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க அதை வச்சு வந்து ட்ரீட் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க எந்த மதம், பாலினம், இது எல்லாத்தையும் வச்சு தான் பாகுபாடு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெள்ளை தோற்றமுடைய மக்கள்கிட்ட இருந்து கருப்பு நிற மக்களை வந்து, அதாவது கருப்பு நிற தோற்றம் இருக்கக்கூடிய மக்களை வந்து வேறுபடுத்துறது. அதே மாதிரி தாழ்ந்த வகுப்பினர், உயர்ந்த வகுப்பினர் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேறுபடுத்துறது. அதே மாதிரி பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்துறது. பெண் குழந்தைகள் அப்படின்னா திறமையானவங்களா இருக்க மாட்டாங்க, ஆண் குழந்தைகள் தான் திறமையானவங்களா இருப்பாங்க, வலுவானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பாகுபாடு காட்டுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலைமையை தான் சமத்துவமின்மை அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த மாதிரி எதுலையுமே வந்து ஒரு பாகுபாடுன்றது யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்றத அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) வந்து அறிவுறுத்துது அப்படின்றத சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனம், சாதி எதுலையுமே வந்து யாருலையுமே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு அறிவுறுத்துறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன நிறவெறிக்கு வந்து முடிவு கட்டின ஒரு நபரை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்கள். இவர் 27 ஆண்டுகள் வந்து சிறையில் வந்து இருந்தார். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு 1990 வருஷம் தான் வந்து விடுதலையானார். இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இந்த மாதிரி கருப்பினத்தவர், வெள்ளையினர் அப்படின்னு சொல்லி ஒரு இன நிற வெறிக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு முடிவு வந்து கட்டினவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் வந்து ஒரு அமைதி இருக்கணும், அதே மாதிரி மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து போராட்டத்தில் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு முன்னோடியா திகழ்ந்தவர் தான் அந்த நெல்சன் மண்டேலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சாதி பாகுபாடு வந்து பார்க்க போறோம். அதாவது இந்தியாவில் சமத்துவமின்மை, அதே மாதிரி பாகுபாட்டிற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து எது அப்படின்னா சாதி. இப்போ வந்து நிறங்களை வச்சு எந்த மாதிரியெல்லாம் பாகுபாடு பார்க்குறாங்களோ அதே மாதிரி சாதிய அடிப்படையில் வச்சுமே வந்து இந்தியாவில் வந்து நிறையா இடங்கள்ல பாகுபாடு வந்து காட்டப்படுது. அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுக்களில் இருக்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் அடிப்படையிலேயே வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா பாகுபாடு வந்து காட்டிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழில் அடிப்படையாக வச்சு அவங்க இருக்கக்கூடிய குழுக்களை வந்து பிரிச்சாங்க. அதாவது வேளாண்மை செய்கிறவங்க, கைவினை கலைஞர்கள், அதாவது மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவங்க தொழிலை வச்சு தனித்தனி குழுக்களாகவே பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி இருந்த முறையை என்ன சொல்றாங்க அப்படின்னா வர்ணாசிரம முறை அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து போராடி இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமாவில் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அமைப்பாங்க டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை. இவர் வந்து ஒரு இந்திய சட்ட நிபுணர், அதே மாதிரி பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதியாக நம்ம இந்தியாவில் இருந்தார். நெக்ஸ்ட், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் 1915 வருஷத்தில் MA வந்து படிச்சிருக்காரு, MA டிகிரி முடிச்சிருக்காரு. 1927 வருஷத்தில் PhD அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தில் PhDயை வந்து எங்கே முடிச்சார் அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி லண்டன் பொருளாதார பகுதியில் வந்து நாங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய பொருளாதார பள்ளியில் DSc அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தையும் வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த டாக்டர் BR அம்பேத்கர் அப்படின்றத அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்றவங்கள சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்போட தந்தை யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் இவர் தான். இவரோட மறைவு, அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1990 வருஷம் தான் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் வந்து எங்கே படித்தாரு, இவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இவர் எப்போ வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவருமே வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து போராடிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்றத நமக்கு உங்களுக்கு தெரியுமாலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இவங்க எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். இவருமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான். சின்ன வயசுலேயே வந்து இவருக்கு வந்து நிறைய சாதி பாகுபாடுகளை வந்து இவர் வந்து சாதி பாகுபாடுகளுக்கு வந்து ஆட்பட்டவர் தான் இருந்திருக்காரு. சாதி பாகுபாடுகள் காரணமாக நிறைய பாதிப்புக்கு உள்ளானார். சின்ன வயசுல இருந்தே பாதிக்கப்பட்டதுனால இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா படித்து அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டினவராக தான் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய மக்கள்கிட்ட சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து நிலவரதுக்கு பெரிதும் பாடுபட்டவர்களில் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு முன்னோடியாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு,
பாலின பாகுபாடு. பாலினம் அப்படின்றப்ப ஆண்கள் பெண்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில அவங்களோட உடல்நிலை முதல்ல வந்து சொல்றாங்க. உடல்நிலை எந்த மாதிரி இருக்கு, ஆண்கள் வந்து ரொம்ப பலசாலி, பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு வந்து இருக்கு. அதே மாதிரி கல்வி, பொருளாதாரம், அரசியல்ல கூட பாலின பாகுபாடு அப்படின்றது நிலவக்கூடியதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பெண் குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜுக்கு வந்து அனுப்புறதில்ல. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்துறது. அந்த மாதிரியே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அனுமதி வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில குடும்பங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகள் வந்து ஒரு நவீன ஆடைகள் வந்து அணிகிறதுக்கு வந்து ஒரு அனுமதி வந்து கொடுக்கறது இல்லை. ஆண் பிள்ளைகள் அப்படின்னா அவங்க வந்து விதவிதமான ஆடைகள் அணிகிறது, அதே மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பங்களாக தான் இன்றைய சூழ்நிலையில் வந்து இன்னுமே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் அப்படின்றப்ப அங்கேயுமே வந்து ஒரு பாகுபாடு வந்து நிலவுது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மத பாகுபாடு. மத பாகுபாடு அப்படின்றப்ப மதத்தோட அடிப்படையில் பாகுபாடு காட்டுறது. ஒரு தனி நபர் மேலே அல்லது வந்து ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு குழு மக்கள் மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மதம் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மத பாகுபாடு வந்து காட்டப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனி நபர் அல்லது ஒரு குழுக்கள் மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சமத்துவம் இல்லாமல் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத பாகுபாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மத பாகுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகள் வந்து 1000 ஆண்டுகளாகவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில மக்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பொது இடங்களில் குறிப்பாக மத வழிபாட்டு தலங்களில் நுழைய வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஒரு சில மக்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் தான் நிற்க அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமியை பார்க்க அனுமதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மத பாகுபாடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேயுமே வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில மதத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட சடங்குகள், வாழ்க்கை முறையோட காரணமாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா வேறுபட்டு காணப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு நிலைமையை தான் மத பாகுபாடு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமூக பொருளாதார சமத்துவமின்மை. சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சியோட பயன்கள் அப்படின்றது சமமாகவே இல்லை. சமூகத்தில் பொருளாதாரத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து சமமாக வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேம்பாட்டோட அடிப்படையில், முக்கியமாக வருவாயோட அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமத்துவம் இன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வருவாயோட அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய அந்த இன்கமோட அடிப்படையில் நமக்கு வந்து பாகுபாடு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவாக இருக்கக்கூடிய மனித மேம்பாடு, இது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா குறைவான வருவாய் கொண்டதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குறைவாய் வருவாய் கொண்ட மாவட்டங்கள்னே வந்து நம்ம வந்து தனியாக வந்து பிரிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு விகிதம் அப்படின்றதுமே தனித்தனியாக வந்து இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரத்திலையும் பாகுபாடு, பொருளாதார சமத்துவம் இன்மை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில மாவட்டங்களில் வருவாய் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களோட வருவாய் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கல்வி அறிவு அப்படின்றது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வேறுபடக்கூடிய விகிதத்தில் வந்து இருக்குது. பாலின விகிதமும் வேறுபடுது. இது எல்லாமே வந்து பொருளாதார சமத்துவம் இன்மை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2011 வருஷத்தில் கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருந்தது, குறைவாக இருந்தது கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா கன்னியாகுமரி அதிகம், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது தருமபுரி. இந்த டேபிளை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலின விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. 2011 ஆண்டு கணக்கெடுப்புப்படி அங்கே அப்போ இருந்த மக்களோட எண்ணிக்கையை வச்சு பாலின விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக இருந்தது எது அப்படின்னா நீலகிரி, குறைவாக இருந்தது தருமபுரி. நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா, சமத்துவமின்மை பாகுபாடு, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நீக்கிறதுக்கான தீர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மத அடிப்படையில் பாகுபாடு, சாதி அடிப்படையில் பாகுபாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றிலையுமே வந்து பாகுபாடு வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, எல்லாருக்குமே ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தரமான உடல் நலத்தை கொடுக்கணும். ரெண்டாவது கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய பாலின பாரபட்சம், அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பெண்களோட திறமைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளிப்படுத்தணும். அதே மாதிரி பொது வாழ்வில், பொது நிறுவனங்களில், கல்வி நிலையங்களில் எல்லா இடங்கள்லையுமே பெண்களோட திறமைகளை வந்து நம்ம வெளிக்கொணரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மற்ற மதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ந்த ஒரு நல்ல நோக்கம் கொண்டதாக வந்து இருக்கணும், வெளிப்படையான மனநிலை கொண்டதாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் கிளாஸில் முக்கியமாக எல்லாருமே குழுவாக உட்காந்து சாப்பிட்றது, எல்லா மதம், ஜாதி, பாலினம், ஆண்கள், பெண் குழந்தைகள்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி அலோவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையுமே பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா வந்து சேர்ந்து இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுறது, சட்டங்கள் நமக்குன்னு இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம முறையாக வந்து நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தீர்வுகளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பாகுபாடுகளை நம்ம வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தீர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய விதிகள், அதே மாதிரி விதிமுறைகளோட தொகுப்பை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு அல்லது அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். அரசியலமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நிர்வாகம் இருக்குது, அந்த நிர்வாகத்தை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு விதி இருக்கும் அல்லது விதிமுறைகள்னு சொல்லி விதிகளோட தொகுப்புகள் இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் 14வது பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு தருது, தேவையில்லாத பாகுபாட்டை தடை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த சட்டம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமது அரசியலமைப்பு நிலத்தால் வேறுபட்டிருக்கிறத சொல்லுது, அதே மாதிரி சமத்துவமானது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றதையுமே நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் சாதனையாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள், செல்வி சே இளவழகி, திரு மாரியப்பன் தங்கவேலு, இவங்க எந்த மாவட்டம், எங்கே இருந்து வந்தாங்க, இவங்களோட சாதனை என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரோட ஃபுல் நேம் வந்து அவுல் பஹீர் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம் அவர்கள். இவர் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பிறந்தார். முக்கியமாக இவர் வந்து இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவர் வந்து இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினவர் தான் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நெக்ஸ்ட்டு இவர் இந்திய மக்களோட குடியரசுத் தலைவராக இருந்தார். இன்னைக்கு வரைக்குமே எல்லாரும் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் ஸ்கூல் படித்தார். திருச்சி ஜெயின் ஜோசப்பில் வந்து காலேஜ் வந்து முடித்தார். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா விண்வெளி பொறியியல் படிப்புக்காக எங்கே சேர்ந்தார் அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து சேர்ந்தார். நெக்ஸ்ட்டு இவர் சின்ன பிள்ளையில் இருந்தப்பவே வந்து இவரோட குடும்பம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தனால இவங்க குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில் முக்கியமாக செய்தித்தாள்களை வந்து விற்பனை செஞ்சு உதவி செஞ்சார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவருக்கு பாரத ரத்னா விருது 1997ஆம் வருடம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விருதுகள் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் நிறையா நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இதில் முக்கியமாக இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க நூல்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். இவர் வந்து ஒரு சென்னையில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். இவங்க அம்மா வந்து செஸ் விளையாடுறதுல வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்ததுனால இவருக்குமே வந்து 5 வயசில் இருந்தே செஸ் விளையாடுறதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் இந்த மாதிரி பழகுனதான் இப்போ வந்து இவர் ஒரு நல்ல ஒரு செஸ் வீரராக வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் உலக சாம்பியன் பட்டம் எந்தெந்த வருடங்களில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 2000, 2007, 2008, 2010, 2012 இந்த ஆண்டுகளில் எல்லாமே வேர்ல்டு சாம்பியன் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இவரோட 14வது வயசுல உலக இளையவர் சதுரங்க போட்டியில சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். அதே மாதிரி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, இந்த விருதை வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2007ஆவது வருஷத்துல நாட்டோட 2வது உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் விருதை வாங்கினவருமே இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வி சே இளவழகி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து சென்னையில் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஓட்டுநர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2008 ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில் வந்து ஒரு விழா போட்டி நடந்துச்சு. அதாவது பாலைஸ் தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா போட்டி. அதில் வந்து இவர் வந்து முதல் முறையாக கேரம் சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கினதா சொல்லியிருக்காங்க. அதே வருஷத்தில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் அதுக்கு முன்னாடி இருந்த உலக சாம்பியனாக இருந்தவங்கள தோற்கடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த உலக சாம்பியன் யார் அப்படின்னா ரேஷ்மி குமாரி அவர்களை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்ற 3வது சாதனையாளரை கொடுத்துருக்காங்க.
நான்காவது யார் அப்படின்னா திரு மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து இவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவங்க தாய் வந்து தனி நபராகவே இருந்து சூளையில் வேலை செஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இவரை வந்து படிக்க வச்சு இதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட வச்சுருக்காங்க. சூளையில் வேலை செஞ்சுருக்காங்க, காய்கறி விற்று ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் வாங்கி தான் இவங்களை வந்து வளர்த்துருக்காங்க. இவருக்கு இடையில வந்து ஒரு விபத்து நடந்தப்ப இவரோட வலது காலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்குனால வந்து என்ன ஆயிடுச்சு அவருனா இவரால் வந்து பள்ளிக்கல்வியை வந்து ஒழுங்காக தொடர முடியலை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து பள்ளிக்கல்வியை வந்து முடிச்சாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என அவர் என்னைக்குமே நினைச்சதில்லை அப்படின்றத திரு மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2016 வருஷத்துல ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல T42 போட்டியில வந்து 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. 4 பேரை கொடுத்துருக்காங்க. 4 பேரோட ஒவ்வொரு சாதனைகள், ஏழ்மை குடும்பத்தில் இருந்து நடுத்தர குடும்பத்தில் இருந்து பிறந்து எந்த மாதிரி சாதனைகள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி 4 பேரையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பாயிண்டாக தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்திய அரசியலமைப்பில் முக்கியமாக சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்கிறதுக்குன்னு சொல்லி 2 முக்கியமான காரணிகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்றதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். 2வது சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். இது 2 முக்கியமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பல வகையான சுதந்திரம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த மதம் வேணுமோ அந்த மதத்தை வந்து பின்பற்றுறது, எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை வந்து பேசலாம், எந்த விழாக்கள் அவங்களுக்கு வேணுமோ அந்த விழாக்களை கொண்டாடலாம், நமக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை சுதந்திரமாக நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம இந்தியாவிலே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிர்வாகம் இருக்குது, அதை வழி நடத்துறதுக்குன்னு இருக்கக்கூடிய விதிகள், அந்த விதிகளோட தொகுப்பை தான் நம்ம அரசியலமைப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அரசியலமைப்பை வச்சு, இந்த சட்ட வடிவமைப்பை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாட்டையே வந்து நிர்வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சமத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்றது. தீண்டாமை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை காண்பதுக்காகவே இருக்கக்கூடியதா சமத்துவம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் தீமை வந்து ஒழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தீண்டாமையை பின்பற்றுறது அப்படின்றது தடை செய்யப்பட்டதாக இருக்குது. நம்மளோட புக்கில் எல்லாம் போட்டிருப்பாங்க தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், இந்த மாதிரி நமக்கு சென்டென்ஸ் வந்து நம்மளோட புத்தகத்திலேயே பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தீண்டாமை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான இருந்தாலுமே அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன்னைக்கு வரைக்கும் நாடு ஃபுல்லாகவுமே நிறையா பாகுபாடுகள் வந்து இருக்குது. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் அப்படின்னு சொல்லி நிறையா பாகுபாடுகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னுமே இந்தியாவில் சமத்துவம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து போராடிட்டு வர்றதாகவும் நம்ம பாட புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது பாடம், குடிமையில் 2வது பாடம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மீள்பார்வை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா முன்முடிவு, அதாவது பாரபட்சம். பாரபட்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள பார்த்த உடனே அவங்கள பற்றி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம சொல்கிறது அல்லது நம்ம நினைக்கிறது. அதே மாதிரி தாழ்வான முறையில் வந்து அவங்கள நினைக்கக்கூடிய ஒன்றை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரபட்சம் அப்படின்றத சொல்கிறாங்க. 2வது ஒத்த கருத்து. ஒத்த கருத்து அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்றை பற்றி நம்ம வந்து தவறாக வந்து நம்ம நினைக்கிறது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்த கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாகுபாடு அப்படின்றது மக்கள்கிட்ட நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்ற தாழ்வுகளை தான் நம்ம பாகுபாடு அப்படின்றத சொல்கிறோம். பாகுபாடு அப்படின்றது நிறத்தோட அடிப்படையில் இருக்குது, வர்க்கம், மதம், பாலினம் இதோட அடிப்படையிலெல்லாம் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணமாக எது இருக்குது அப்படின்னா சாதி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமத்துவமின்மை, பாகுபாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது சாதி. நெக்ஸ்ட்டு, பாலின பாகுபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. எது அடிப்படையில் அப்படின்னா உடல்நிலை, கல்வி, பொருளாதாரம், அரசியல், சுகாதாரம் இது எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மத பாகுபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட மதம் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் ஒரு தனி நபர் அல்லது வந்து ஒரு குழுவை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சமத்துவம் இல்லாமலே நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் மத பாகுபாடு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடம், அதாவது இந்த 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் சோசியல் சயின்ஸில் லாஸ்ட் பாடம் 8வது பாடம் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார்? 2வது கொஸ்டின்,
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? இதுதான் வந்து ரெண்டாவது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே காமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.